ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு கனவு இல்லம் மனை சேனல். நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசன். இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சி கார்ப்பரேஷன் லிமிட்டில் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே நியரஸ்ட்டாக உள்ள திருச்சி கேகே நகர் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில். கேகே நகரில் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேகே நகரில் மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா எல்ஐசி காலனி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸில் தான் நம்ம இந்த வீடை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் வில்லா, கார்ப்பரேஷன் லிமிட்டு எல்லாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷனில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கும். இதோட லேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1250 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வருது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிவேஷன் பாருங்கள். ஒரு இண்டிவிஜுவல் வில்லா எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா அந்த வில்லாவோட காஸ்ட் ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்தான நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு கார்ப்பரேஷன் லிமிட்டில் ஒரு கார் பார்க்கிங்கில் ஒரு 3 BHK பண்ணுறது, அதுவும் கேட்குற எல்ஐசி காலையில் பண்ணுறது நம்ம மட்டும்தான். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி வாட்டர் கனெக்ஷன் இருக்கும், அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இருக்கும், அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி 3 ஃபேஸ் இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஒரு கார்ப்பரேஷன் லிமிட் ஒரு சிட்டிக்குள்ளே என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தார் ரோட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த வீட்டை சரௌண்டிங்ஸில் இருக்குது. ஏன்னா இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்ப்பரேஷன் லிமிட்டில் ஒரு கார் பார்க்கிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேட்ச்பேக், அதாவது ஒரு ஸ்விஃப்ட் கார் எக்ஸாம்பிளுக்கு அந்த காரை தாராளமாக பார்க் பண்ணலாம். அந்தளவுக்கு போதுமான அளவு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்டர் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வந்து நம்ம சம்ப் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு வந்து போர் கொடுத்துருக்கோம். போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 250 ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா போர் கொடுத்துருக்கோம். நல்ல தண்ணி வரும் உங்களுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், அந்த டைல் ஃபுல்லாக பாருங்கள். எலிவேஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வால் டைல் பண்ணியிருப்போம். வீட்டு எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே இங்கே ஃப்ரண்ட்டில் உள்ள அதே சேம் உங்கள் அந்த பெயிண்டிங் கலரில் நம்ம வந்து பார்க்க கொடுத்துருக்குறோம். இது ஒரு 3 ஃபேஸ் EB லைன் ப்ரொவைட் பண்ணுறோம். அது வாங்க உள்ள போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லார் வீட்லேயும் பண்ணுவோம் அப்படின்னா, இது கார்ப்பரேஷன் லிமிட்டு சிட்டிக்குள்ளே இருக்கிறனால இன்னும் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக ஒரு எம்எஸில் ஃபுல்லாக பக்காவான ஒரு வெயிட்டான வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் கொடுத்து ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் ஒரு மெயின் டோர் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்துடும் உங்களுக்கு. இந்த கிளாஸ் வந்து இங்கேருந்து வெளில கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் டீ குட்டு, சிங்கிள் டோர், ரெடிமேட் சிங்கிள் டோரில் ஒரு டீ குட்டு பார்க்குறதுக்கு இப்போ உள்ள ட்ரெண்டில் இப்போ உள்ள ஃபேஷனில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்துட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம். ஹால் எப்படி இருக்குது நீங்கள் நல்லா பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உள்ள ட்ரெண்ட் இது வந்து ஹை சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூஃப் கிடையாது, அதுக்கு அடுத்த ஃப்ளோரில் உள்ள ரூஃப் வந்து இங்கேருந்தே பார்க்க தெரியும். அதனால அது ஹை சீலிங் சொல்கிறோம். ஹை சீலிங் 3 BHK இந்த வீடு. இது வந்து எல்ஐசி காலனியில் இருக்குது. ஹால் பாருங்கள், தாராளமான ஒரு 16x16க்கு ஒரு தாராளமான ஒரு பெரிய ஹால். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விண்டோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5x5 அப்படிங்கிற ஒரு தாராளமான சைஸில் உங்களுக்கு பெரிய விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹாலில் வந்து என்னென்ன அப்படின்னா ஹாலிலே வந்து ஸ்டேர் கேஸ், அதாவது இது வந்து 3 BHK வந்து 2 பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும், மீதி ஒரு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும், ஒரு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்கும். அந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கீழே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஹால் பார்த்துரும். அடுத்து டிவி யூனிட் பாருங்கள். இது ஃபுல்லாகவே பக்காவே எல்லாமே ப்ளைவுட், இது மைக்கால் பண்ணது, நாட் MDF, நாட் PVC அந்த மாதிரி இல்லாமல் பக்காவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளைவுட் வித் மைக்கால் பண்ணியிருக்கிறோம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே காங்கிரீட் ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா காங்கிரீட் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கிரானைட் ஃப்ளோரிங் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு SS வந்து கிளாஸில் வந்து இப்போ உள்ள ட்ரெண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஹாலை பாருங்கள், டைல்ஸ், முக்கியமாக டைல்ஸ் பாருங்கள். கிட்டத்தட்ட 5x2 அப்படிங்கிற சைஸில் பெரிய டைல்ஸ் அந்த லேஅவுட் பாருங்களேன். ஆக்சுவலாக 2 கலரில் ஒயிட் அண்ட் பிளாக்கில் வந்து காம்பினேஷன் கொடுத்துருப்போம். அதே மாதிரி போகிற பாத்வேயாக இருக்கட்டும், அது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒயிட் அண்ட் பிளாக்கில் உங்களுக்கு அந்த பார்க்குறதுக்கே ஒரு பாத்வே மாதிரி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடு டைல்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம இந்த வீட்டோட கிச்சன் பார்க்க போகிறோம். இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு செமி மாடுலர் கிச்சன் அப்படின்னா வந்து ஃபுல் மாடல் கிச்சன் கிடையாது. செமி மாடுலர் கிச்சன் அப்படின்னா பேசிக்கான ஒன்றே மிஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்னி மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபுல் மாடர்ன் கிச்சனில் வந்துடும். ஃபுல்லாக 3 ஃபீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கிரானைட் டைல் கொடுத்துருக்குறோம். ஃபுல்லாகவே இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா
ப்ளஸ் எல்லாமே மைக்கா வித் ப்ளைவுட் தான், எல்லாமே பக்காவான. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்கா வித் ப்ளைவுட்டில் மினிமம் 20 இயர்ஸ் வந்து நமக்கு வந்து லைஃப் வரும். அந்தளவுக்கு நம்ம பக்காவாக கொடுத்துருக்குறோம். எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமி மாடல் கிச்சனில் ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வேணுமோ எல்லாமே கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி மேலே பாருங்கள், இதெல்லாமே ஆட்டோமேட்டிக். ஆக்சுவலாக இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிடும். மேக்ஸிமம் அதே மாதிரி ஃபுல்லாக இங்கே மேலே இங்கெல்லாம் பாருங்கள். லாஃப்ட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் க்ரீன், அதாவது லைட் க்ரீனில் ஃபுல் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். டைல்ஸ் எல்லாமே பாருங்கள், டைல்ஸ் வந்து வித்தியாசமான டைல்ஸ் பார்த்துருக்கீங்க, ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. 7 feet ஃபுல்லாகவே இந்த வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் லே பண்ணியிருக்கோம் நம்ம. ஆக்சுவலாக ஏன்னா நமக்கு வந்து கிச்சனில் வந்து ஏதாச்சும் வேறு இது தெரிக்காமல் இருந்தால் தெரிஞ்ச உடனே வாஷ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வாலில் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டோரேஜ் பேஸ் கொடுத்துருக்குறோம். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் பார்த்துட்டோம், கிச்சன் பார்த்துட்டோம். 2 பெட்ரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. ஆக்சுவலாக ஹால் பார்த்து கிச்சன் பார்த்துட்டு அப்படியே சேம் பாத்வேல போனோம் அப்படின்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் வருது. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 10 அப்படிங்கிற ஒரு தாராளமான நல்ல ஸ்பேஸ் உள்ள ஒரு வீடு. ஆக்சுவலாக மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறோம் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி டைல்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ பார்த்தீங்கன்னா 4க்கு 2 அப்படிங்கிற சைஸில் தாராளமான ஒரு விண்டோ கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் லாஃப்ட்டு ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது முதற்கொண்டு உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ளைவுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ளைவுட் தான், ப்ளைவுட் மைக்கா. அந்தந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறோம். பார்க்குறது ஒரு லாஃப்ட் ஃபுல்லாக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். பார்க்குறதுக்கு எப்படி அதே மாதிரி ஃபால் சீலிங் கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோம். செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறதுக்கு முன்னே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு காமன் டாய்லெட்டு, அதாவது காமன் டாய்லெட் இருக்குது உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் தான். 6க்கு 4ன்ற சைஸில் வந்து பண்ணியிருக்கோம். ஒயிட் அண்ட் ப்ரௌனிஷில் டைல்ஸில் வந்து லே பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி போகிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். சைடில் நம்ம வந்து கொடுத்துருக்கனால கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு நல்லா இருக்கும். நம்ம பின்னாடி வந்து கொடுத்துருக்கோம்னு பாருங்கள். செட்பேக், அதாவது செட்பேக்காக 2 அடி கொடுத்துருக்கோம். தாராளமாக 2 feet செட்பேக் கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உள்ள செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்னா உங்களுக்கு தெரியும், வித் அட்டாச்சாக கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 11ங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணி, அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஃப்டாக இருக்கட்டும் இல்லை செல்ஃபாக இருக்கட்டும் எல்லாமே வுட் ஒர்க் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூமில் என்ன தீமோ அதே தீமில் ஒயிட் அண்ட் ப்ரௌனில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு மைக்கா வித் ப்ளைவுட்டில் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். இங்கே மட்டும் மிதர் கொடுத்துருவோம். ஃபுல்லாகவே பார்க்குறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இதில் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்கோம். அதுதான் முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 4ன்ற சைஸில் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும் உங்களுக்கு. இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாம் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். அடுத்து இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக 3 BHK, 2 பெட்ரூம், கீழே ஒரு ஹால் கிச்சன். செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் மேலே இருக்குது அப்படின்னா ஸ்டேர் கேஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரானைட் ஃப்ளோரி தான் கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ப்ளஸ் இங்கே இப்போ இங்கே ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொண்டு கொடுத்துருக்குறோம். ஆக்சுவலாக ஓப்பன் பண்ண முடியாது, இருந்தாலும் வெளிச்சத்துக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாமே பாருங்கள் பக்காவான எஸ்எஸில் ஒரு கிளாஸில் ஒரு ரிச் லுக்கில் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கீழே வந்து இந்த மாதிரி கிளாஸ் கொடுக்குறதான் இப்போ உள்ள ட்ரெண்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தோம் இல்லையா ஹை சீலிங், அதோட இப்போ க்ளோஸ் பார்க்க போகிறோம். மேலே வந்து உட்டன் கலரில் தீ பண்ணி மேல் ஃபுல்லாக உட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளைவுட் வித் மைக்காக தான் வரும் உங்களுக்கு. இங்கே வந்து ஒரு சேனலிய லைட் நம்ம அந்த வீட்டை வாங்கி தொங்க விடோம்னா வீடு பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10க்கு 15 அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பெட்ரூம். அது ஒரு வால் வந்து பார்த்தீங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெயிண்டிங்லேயே ஒரு தனியாக ஒரு வால் காமிச்சிருப்போம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் அட்டாச்டு பாத்ரூம் இருக்கும், ப்ளஸ் பால்கனி இருக்கும். இதுதான் இந்த ரூமோட ஒரு ஸ்பெஷல். நம்ம ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போதே நம்ம பால்கனியில் ஒரு ரூம் கொடுத்தோன்னா பார்க்க நல்லாயிருக்கும். அட்டாச்சு பார்த்தீங்கன்னா அதுவுமே 6க்கு 4ன்ற சைஸில் உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும். இந்த ரூம்லேயுமே உங்களுக்கு மேலே ஃபால் சீலிங் கொடுத்துருக்குறோம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பாருங்கள். முக்கியமான இந்த வீட்டோட ரொம்ப அழகான இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூமோட பால்கனி தான். வெளில போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவை சுற்றி உள்ள என்னென்ன வீடுகள் ஆக்சுவலாக ஒரு காற்று ஏர் சர்க்குலேஷன் ஒரு தாராளமாக ஒரு 2 பேர் 3 பேர் நின்று ஆக்சுவலாக ஒரு ரெய்னி டைமில் நின்று பார்க்குறதுக்கோ இல்லை உட்காரத்துக்கோ
கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி தான் இந்த வீட்டை நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த வீட்டில் உள்ள ரூம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ப்ளஸ் மேலே என்னென்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ் ஏரியா கொடுத்துருக்குறோம். பெட்ரூம்லேருந்து நம்ம லெஃப்ட் திரும்பினோன்னா பெட்ரூம் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ் வேலி கொடுத்துருக்குறோம். எங்கேயுமே உங்களுக்கு சேஃப்டி கேட் பக்காவாக சேஃப்டி கேட் கொடுத்துருக்குறோம். இதுதான் இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ் ஏரியா. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாட்டர் டேங்க் ஏரியா கொடுத்துருப்போம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கிரில் கொடுத்துருக்குறோம். கீழே பாருங்கள் டெரக்கோட்டா டைல்ஸ் லே பண்ணி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் அப்ளை பண்ணி பக்காவாக கொடுத்துருக்குறோம். ஸோ மக்களே, இந்த வீட்டை பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இன்னுமே தெரியும்னா சைட்டை நேராக சைட் விசிட் பண்ணி பாருங்கள், வீட்டை சைட் விசிட் பண்ணி பாருங்கள், நேரில் பாருங்கள். இப்போ நம்ம அந்த பார்த்த வீட்டோட விலை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1,10,00,000 ரூபாய் தான். இந்த வீட்டுக்கு லேண்டு பார்த்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2100 ஸ்கொயர் ஃபீட்டு. சவுத் ஃபேஸிங்கில் திருச்சி கார்ப்பரேஷன் லிமிட்டில் கேகே நகர் அப்படிங்கிற லொக்கேஷனில், கேகே நகரில் எல்ஐசி காலனி அப்படிங்கிற ஒரு மெயினான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீட்டை பார்க்கணும், சைட் விசிட் பண்ணணும்னா உடனே ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம நன்றி, வணக்கம். நம்ம மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.